டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியின் கூட்டமானது ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சமூக வலைதளங்களில் கவுன்சிலர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ரிப்பன் மாளிகையில மாதாந்திர சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசும்போது கவுன்சிலர்கள் கேளிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. சில கவுன்சிலர்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து கொண்டே இருந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சில கவுன்சிலர்கள் ஃபேஸ்புக்கில் மூழ்கி இருந்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன. முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மாநகராட்சியுடைய மாதாந்திர மாமன்ற கூட்டமானது ரிப்பன் மாளிகையில மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலேயே 200 கவுன்சிலர்கள் இருந்த நிலையில வெறும் 40 கவுன்சிலர்களோட தான் இந்த கூட்டம் என்பது தொடங்கியது. இந்த நிலையில தங்களுடைய வார்டு பிரச்சனைகளை மாமன்ற கூட்டத்தில் பேசாமல் இங்கே வந்திருந்தக்கூடிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய செல்போன்கள்ல சமூக வலைதளங்கள்ல பார்த்ததற்கான அந்த காணொலி காட்சிகள் என்பது ஆகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடக்கத்திலே 200 கவுன்சிலர்கள் இருந்த நிலையில வெறும் 40 கவுன்சிலர்களே பங்கேற்றிருந்தனர். மேலும் தங்களுடைய வார்டு பிரச்சனைகளை மாமன்ற கூட்டத்தில் பேச வேண்டிய கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் அந்த அமர்வில் அமர்ந்து கொண்டு செல்போன்கள்ல சமூக வலைதளங்கள்ல அவர்கள் இந்த வீடியோ பார்ப்பது போன்ற காட்சிகள் என்பது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுடைய வார்டுக்கு என்ன தேவை, வார்டுல என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எந்த பணிகள் முடிவுறாமல் இருக்கிறது உள்ளிட்ட பிரச்சனைகளை மாமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டிய மாமன்ற உறுப்பினர்களே மாமன்ற கூட்டத்தில் செல்போன்கள்ல சமூக வலைதளங்கள்ல அந்த கூட்டம் அரங்கிலே உட்கார்ந்து அவர்கள் பார்வையிட்டு இருக்கிறார்கள். கூட்டத்தின் தொடக்கத்திலேயே 200 கவுன்சிலர்கள் இருந்த நிலையில வெறும் 40 கவுன்சிலர்களோட தான் இந்த கூட்டம் என்பது தொடங்கியது. முன்னதாக அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டம் சரியாக 10 மணிக்கு தொடங்கி விடுது என்றால் அனைவரும் உள்ளே இருக்க வேண்டும் என மேயர் உத்தரவிட்ட நிலையிலும் 40 கவுன்சிலர்களோடு தான் இந்த கூட்டம் என்பது தொடங்கியது. இந்த நிலையில தான் தங்களுடைய வார்டு பிரச்சனைகளை பேச வேண்டிய கவுன்சிலர்களை தங்கள் செல்போன்களை சமூக வலைதளங்களை அவர்கள் மாமன்ற கூட்ட அரங்கிற்குள்ளே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். அந்த காட்சிகள் தான் தற்பொழுது நம் திரையில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக வார்டு பிரச்சனையை பேச வேண்டிய கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் அமர்ந்து கொண்டு செல்போனில் இருக்கிற சமூக வலைதளங்களை அவர் பார்த்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.